கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வரி செலுத்துவதற்காக ஆண்டவர் பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. நீ போய் முதல்ல ஒரு மீன் பிடி, அந்த மீனின் வாயை திறந்து பார்க்கும் பொழுது அதற்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் நீ என்ன பண்ணு, வரியை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இராதபடிக்கு அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவங்குறாரு. இப்போ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவது என்ன? தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. எந்தெந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று அவர் கற்பித்து தந்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நேர்த்தியாய் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் உலக பிரகாரமாய் உலக அரசாங்கம் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த காரியத்தை வேதத்திற்குட்பட்டு அது சரியான காரியமாக இருந்தால் தேவஜனங்களாகிய நாம் அதை செயல்படுத்த வேண்டும். இதை தான் தேவன் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் பேதுருவின் வாழ்க்கையில அவர் செய்கிற பிரதானமான காரியம், பேதுருவின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவனுக்கு ஒரு நன்மையை தேவன் செய்கிறார். இப்போ பேதுருவுக்கு மட்டும் தேவன் இப்படி செய்ய என்ன காரணம்? இந்த இடத்துல மற்ற சீஷர்களுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாரா? 12 சீஷர்களில் பேதுருவுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல செய்யப்பட்டதாக வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது பேதுருவுக்கு மட்டும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பேதுருவை போல தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவரால் உருவாக்கப்படுகிற தேவஜனங்களாக இருக்கிறோம். சொல்லப்போனால் பேதுருவை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? பேதுரு மாம்சீகமாய் இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் புறஜாதிகளாக இருந்தோம், வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவர் மாற்றியிருக்கிறார். அது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய பெரிதான கிருபை. அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி தேவன் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தத்திற்கும் உரியவர்களாய் பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். அப்படி பார்க்க போனால் பேதுருவை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உருவாக்கப்பட்டவர்கள். பேதுருவுக்கே தேவன் இப்படி செய்தாரேயானால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை இடரலாக இராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து நமக்கு வேண்டியவைகளை அவர் தருவதற்கும் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்வதற்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் அந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இன்னும் ஏன் செய்யலை? பேதுருவுக்கு ஆண்டவர் செஞ்சாரே, அப்போ நமக்கும் நிச்சயமாக செஞ்சுருக்கணுமே. அநேக காரியங்களில் நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் அநேகருக்கு இடரலாக இருக்கிறதே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்குது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்லை பூமிக்குரிய வாழ்க்கையிலோ ஊழிய காரியங்களிலோ தேவ ஜனங்களாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில கிரியைகளும் அவர்கள் வெளிப்படுத்துகிற சில சுபாவங்களும் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறதே. இந்த வசனத்தின்படி அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவார், ஒரு அற்புதத்தை செய்வார், நம்மை நன்மை காண பண்ணுவார், நமக்கு நன்மையை தருவார், நம்மை கொண்டு நன்மை செய்யும்படியாய் அவர் எழுந்தருளுவார். இப்போ இப்படிலாம் ஆண்டவர் செயல்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் அவர் செயல்படுத்தாததற்கு காரணம் என்ன தெரியுமா? பேதுருவினிடத்தில் வெளிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்தாததுதான் அதற்கான காரணம். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார், நம்முடைய கிரியை தான் அதை தடை செய்கிறது. பேதுரு அப்படி செய்த பிரதானமான நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? இந்த 17வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் கப்பர் நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுபாவம், இந்த காரியத்தை ஒரு சம்பவமாய் பார்த்தால் நமக்கு புரியாது. இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தருக்குள் இருந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தினது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் இங்கே பேதுரு தனக்காக அல்ல, தன்னுடைய தேவனுக்காக, தன்னுடைய போதகருக்காக, தன்னை ரட்சித்து மீட்டு கொண்ட ஆண்டவருக்காக அவன் பேசுகிறான்.
அவருக்காக பேசுகிறான். யாரும் பேதுருவை பார்த்து கேட்கல, நீ வரிப்பணம் செலுத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து யாரும் கேட்கல. யாரை குறித்து பேதுரு கிட்ட கேட்குறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்குறாங்க. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்கும் பொழுது அவன் மௌனமாக இருக்கவும் இல்லை, அவரை மறுதளிக்கவும் இல்லை. அதற்கு பதிலாய் தேவனுக்காக பேசுகிறான், கர்த்தரை வெளிப்படுத்துகிறான், நன்மையானதை பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான சுபாவம், நாமும் கர்த்தருக்காக பேசுகிறோமா? கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டுகிறோமா? எல்லா நிலையிலையுமே கர்த்தருக்காக பேசுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லை கர்த்தரை மறுதளிக்கிறோமா? மற்றவர்களை பிரியப்படுத்த அவர்களுக்கு இசைந்து பேசுகிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்தால் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளையும், ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களை பார்த்தால் அவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளையும், இப்படி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மிடத்தில் வேதனையோடு நமக்கு எச்சரித்து உணர்த்துகிற வார்த்தைகள், கர்த்தருக்காக வாழுகிறோமா? கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறோமா? மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிறோமா? கர்த்தரை குறித்து நம்மிடத்தில் விசாரிக்கிறவர்களுக்கு ஏற்ற பதில் கொடுக்கிறோமா? கர்த்தருக்காக பேசுகிறோமா? இல்லை நமக்காக பேசுகிறோமா? நம்மை குறித்து யாராவது பேசினா அதற்காக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறோமா? இல்லை ஆண்டவருடைய காரியத்தை பேச நம்ம ரொம்ப விருப்பமாக பேசுகிறோமா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரியங்கள் போல இருக்கும். ஆனால் இவைகள் அனைத்தும் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான சுபாவங்கள். நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியில் போகும் பொழுது கர்த்தரை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான கிரியைகள், கர்த்தருடைய நிருபங்களாய் அவர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோமா? இல்லை இன்னும் பழையபடி தான், பழைய சுபாவத்தின்படி தான் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்மிடத்தில் நம்முடைய பழைய மனுஷனை பார்க்கும்படியான அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை வெளிப்படுத்துகிறோமா? நண்பர்களை பார்த்தவுடன் நண்பர்களுக்கு இசைந்து போகிறோமா? இதனாலும் கர்த்தர் நம்மை எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறது தான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்ள வந்தோமே ஆனால் அது மாய்மாலமான ஒரு ஜீவியம். அப்படிப்பட்டவர்களால் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. இம்மையிலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இம்மைக்காக மட்டுமே ஒருவன் கர்த்தரை தேடினானேயானால் அவனை போல பரிதபிக்கப்பட்டவன் யாருமே இல்லைன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. இம்மைக்காக அல்ல, மறுமையிலே நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், அது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரா வேணாலும் இருந்தாலும், கர்த்தருக்காக வாழ அர்ப்பணித்த தேவஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக பேச வேண்டும். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இங்கே பேதுரு தனக்காக அல்ல, கர்த்தருக்காக பேசினான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனுக்கு நன்மையை கொடுத்து மற்றவர்கள் முன்பதாக அவன் தலை குனிந்து போகவோ இல்லை வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் நிற்கவோ கர்த்தர் விடலை, கர்த்தர் கைவிடலை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று வாக்கு பண்ணின நம்முடைய தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய வல்லமை இரட்டிப்பாய் விளங்கும் என்று வேதம் தெளிவாய் கற்றுத் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைத்து நமக்கு நன்மையானதை தந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதை செய்து நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்து நம்மை திருப்தியாய், நம்மை நிறைவாய், கர்த்தருடையவர்களாய், மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் கர்த்தரே நம்முடைய ஆசீர்வாதமாய் அவர் வெளிப்பட அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவரும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அதை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். தேவஜனங்களை பேதுருவை போல கர்த்தருக்காக பேசுவோம். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேசுவோம். மற்றவங்க கூட சேரும் பொழுது அவங்களுக்கு பிரியமான வார்த்தையை பேசி அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், கர்த்தருக்காக பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேசுவோம். அவரை வெளிப்படுத்துகிற நிருபங்களாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். அப்படி செயல்பட்ட பேதுருவை கர்த்தர் சாட்சியாய் 3000 பேர் அவனுடைய முதல் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படும்படியாய் ஒரு எழுப்புதல் உருவாக கர்த்தர் அவனை சாட்சியாய் நிறுத்தி பயன்படுத்தினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக பேசி கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேசும் பொழுது நம்மையும் அப்படியே தேவன் சாட்சியாய் நிறுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.